பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்க கோரி சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்குவதில் என்ன சிக்கல்? அரசு தரப்புல என்ன தெரிவிக்கப்படுகிறது? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் பகுதியில்தான் பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை வழங்க கோரி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் அரசு நடத்திய அந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு இதற்கான அறிவிப்பு வெளியாகியது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இதற்கான நியமன தேர்வு நடைபெற்றது. இவர்களெல்லாம் இந்த டெட் எனக்கூடிய தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் பிறகாக போட்டித் தேர்வு அளவில் இந்த நியமன தேர்வை எழுதிய தேர்ச்சி பெற்றவர்கள் மொத்தமாக 3192 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த மே மாதம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இவர்களுடைய சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து கடந்த 8 மாதங்களாக பணி வழங்க கோரி இவர்கள் அரசையும் கல்வி துறையையும் வலியுறுத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய முக்கிய கோரிக்கை என்பது பணி நியமன ஆணை வழங்காததால் தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, வேறு வேலைக்கும் செல்ல முடியாத நிலை இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய முகமூடி ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் முகமூடி அணிந்தும் கையில் புத்தகங்களை எழுந்தியும் இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அரசு தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், இந்த ஆசிரியர்கள் நியமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக அவர்கள் கூறுவது, வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் சிலருக்கு, அதாவது குறிப்பாக இந்த அரசு அல்லாத வேறு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த போஸ்டிங் வழங்குவதில் சில சிக்கல் இருப்பதன் காரணமாக அந்த வழக்கு தொடுத்திருப்பதால் இந்த வழக்கு காரணமாக இவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்க முடியவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் உடனடியாக இந்த வழக்கை தீர்வு கண்டு எங்களுக்கான பணி ஆணைகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த நவம்பர் மாதத்திலேயே அரசு தரப்பில் எங்களுக்கான வேலை கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரையில் இந்த வழக்கை காரணம் காட்டி வேலை வழங்காமல் இருப்பதாக இந்த குற்றச்சாட்டினை வலியுறுத்தி கொண்டிருக்காங்க. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு குடும்பங்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருடைய ஒற்றை கோரிக்கை, நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை போன்ற இந்த ஆசிரியர்களுக்கு அரசு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு இந்த பாடத்தை எடுக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் பகுதியில் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.